இருமல் டைம்ல தொண்டைக்கு இதமா ஒரு சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பழுத்த தக்காளி, இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மோடுல விட்டு கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சூப் செய்யறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுடலாம். ஸ்டேஜில் நம்ம சூப்புக்கு தேவையான மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோழிக்காலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். என் பொண்ணுக்கு கோழிக்கால் கொடுத்தோம்னா கொஞ்சம் கடிச்சிக்கிட்டு கிடப்பா, அதனால நான் கோழிக்கால் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் சிக்கனை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன்ல நல்லா மசாலாவை கிளறி விட்டுட்டு நம்ம சூப்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ண கையோடு சூப்புக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். சூப் நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு சிக்கன்லாம் வெந்ததும் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குறீங்க அப்படின்னா டேஸ்டான சிக்கன் சூப் ரெடி. பெரியவங்க சாப்பிடும்போது பெப்பரை ஆட் பண்ணி சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு பெப்பர் அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் குழந்தைங்க சூப்பா குடிக்கல அப்படின்னா நீங்க ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்